வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம முக்கோணவியல்ல ஒரு சுவாரஸ்யமான பயணம் போக போறோம். பொதுவா ஒரு கோணத்தை வச்சு அதன் பக்கங்களோட விகிதத்தை நாம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆனா ஒருவேளை உங்களுக்கு விகிதம் மட்டும் தெரிஞ்சா அதிலிருந்து கோணத்தையே கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது முன்னாடி போறதுக்கு பதிலா பின்னாடி வர முடியுமா? இததான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ அந்த கேள்வியை பாருங்க. ஒரு கோணத்தோட சைன் மதிப்பு 0.5ன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த அசல் கோணம், அதாவது அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி வரும்போதுதான் நமக்கு நேர்மாறு சார்புகள் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க. ஒரு வழியில முன்னாடி போனா திரும்பி வர்றதுக்கும் ஒரு வழி வேணும்ல. கணக்குல அந்த திரும்பி வர்ற வழிக்கு பேர் தான் நேர்மாறு. ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு விடையிலிருந்து கேள்வியை கண்டுபிடிக்கிற ஒரு தந்திரம் தான் இது. ஒரு மதிப்பிலிருந்து அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க இந்த நேர்மாறு சார்புகள் நமக்கு உதவுது. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. முக்கோணவியல் சார்புகளை நாம நினைச்ச மாதிரி அவ்வளோ சுலபமா பின்னோக்கி கொண்டு வர முடியாது. அது ஏன் அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். கணக்குல ஒரு சார்புக்கு நேர்மாறு வேணும்னா அது ஒரு முக்கியமான விதியை மதிக்கணும். அதுக்கு பேரு தான் ஒன்றுக்கொன்றான சார்பு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு யோசனை தான். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கணும். பல கேள்விகளுக்கு ஒரே பதில் வரக்கூடாது. இத சோதிக்க ஒரு சுலபமான வழி இருக்கு. அதுக்கு பேரு கிடைமட்ட கோடு சோதனை. இந்த ஸ்லைட்ல வலது பக்கம் இருக்கிற சைன் வரைபடத்தை பாருங்க. நான் ஒரு கோட்டை கிடைமட்டமா வரைஞ்சா அது அந்த அலைய எத்தனை இடத்துல தொடுது பாருங்க. 1, 2, 3 இப்படி எண்ணற்ற இடங்கள்ல விட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம்? சைன் சார்பு ஒரு அலை மாதிரி திரும்ப திரும்ப வர்றதால ஒரே y மதிப்புக்கு பல x மதிப்புகள் இருக்கு. உதாரணமா சைன் 30 டிகிரி மதிப்பும் 0.5 தான், சைன் 150 டிகிரி மதிப்பும் 0.5 தான். இன்னும் நிறைய கோணங்களுக்கும் அதே 0.5 தான் வரும். இதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது. இதுதான் அந்த பெரிய சிக்கல். நேர்மாறு எடுக்கவே தகுதி இல்லாத ஒரு சார்புக்கு நாம எப்படி நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும்? கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்கு இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, கணித வல்லுநர்கள் இதுக்கு ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புத்திசாலித்தனமான தீர்வு தான் முதன்மை மதிப்பு கிளை அப்படிங்கிற ஒரு யோசனை. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். மறுபடியும் இந்த சைன் அலைய பாருங்க. பிரச்சனை என்னன்னா, இது முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு. இதனால 0.5ங்கிற பதிலுக்கு 30 டிகிரியா இல்ல 150 டிகிரியா இல்ல வேற ஏதாவது கோணமான்னு நம்மால உறுதியா ஒரு பதில சொல்ல முடியல. இப்போதான் அந்த புத்திசாலித்தனமான தீர்வு வருது. அந்த முழு நீள அலையையும் பார்க்காம இந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன துண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நீங்க எந்த கிடைமட்ட கோடு போட்டாலும் அது ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டும். இப்போ பாத்தீங்களா, இது ஒன்றுக்கொன்றா மாறிடுச்சு. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட இந்த குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட இடைவேளிக்கு முதன்மை மதிப்பு கிளை அப்படின்னு பேரு. இந்த எல்லைக்குள்ள மட்டும் சார்பு ஒன்றுக்கொன்றா இருக்கிறதால நம்மால ஒரு நேர்மாறை வரையறுக்க முடியுது. இது ஒரு கணித ஒப்பந்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சைன் சார்புக்கு நாம எல்லாரும் ஒத்துக்கிட்ட அந்த அதிகாரப்பூர்வமான துண்டு எதுன்னா -π/2ல இருந்து +π/2 வரைக்கும். இதுதான் அதோட முதன்மை கிளை. இப்போ இத வச்சு எப்படி நேர்மாறு வரைபடத்தை உருவாக்க போறோம்னு பாருங்க. ஒரு சார்போட நேர்மாறு வரைபடம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். y = x அப்படிங்கிற கோட்டை ஒரு கண்ணாடியா நினைச்சுக்கோங்க. அதோட பிரதிபலிப்பு தான் நேர்மாறு வரைபடம். இந்த திரையில நம்ம தேர்ந்தெடுத்த அந்த சின்ன துண்டு எப்படி அந்த கண்ணாடியில பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. அந்த கண்ணாடி பிம்பத்தோட விளைவு தான் இந்த வரைபடம். இதுதான் y = sin inverse x ன் வரைபடம். இதுக்கு arc sin xன்னு இன்னொரு பேர் இருக்கு. அவ்வளவுதான். நாம அந்த பெரிய சிக்கலை தீர்த்து ஒரு நேர்மாறை வெற்றிகரமா உருவாக்கிட்டோம். இந்த புத்திசாலித்தனமான உத்தி சைன் சார்புக்கு மட்டும் இல்ல, மற்ற 5 முக்கோணவியல் சார்புகளுக்கும் பொருந்தும். வாங்க அந்த முழு குடும்பத்தையும் ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த அட்டவணை எல்லா 6 நேர்மாறு சார்புகளையும் அதோட சார்பகம் மற்றும் வீச்சகத்தையும் அழகா காட்டுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. சைன் சார்புக்கு -π/2, π/2 வீச்சகம்னா காஸ் சார்புக்கு 0,πன்னு வேற ஒரு வீச்சகம் இருக்கு. ஏன்னா இந்த இடைவெளியில தான் காஸ் சார்போட எல்லா மதிப்புகளும் குழப்பம் இல்லாம அடங்கிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சார்புக்கும் உள்ள குறிப்பிட்ட வீச்சகத்தை கணக்கு போடும்போது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. இதுல தான் நிறைய மாணவர்கள் குழம்பி போய் தப்பு பண்ணுவாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x என்பதும் சைன் x ஹோல் இன்வர்ஸ் என்பதும் ஒன்னு கிடையாது. ரெண்டும் வேற வேற. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் x அப்படிங்கிறது ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கிற நேர்மாறு சார்பு. அது கேட்கிற கேள்வி எந்த கோணத்தோட சைன் மதிப்பு x. ஆனா sin x ஹோல் பவர் -1 அப்படிங்கிறது ஒரு மதிப்பை குறிக்கிற தலைகீழ் சார்பு. அதாவது 1/sin of x. இது கொசைக்கண்ட் xக்கு சமம். ரெண்டையும் ஒருபோதும் குழப்பிக்காதீங்க.
சரி, இவ்வளவு நேரம் நாம கோட்பாடுகளை பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு கணக்கு எப்படி தீர்க்கிறதுன்னு நடைமுறையில பார்க்கலாம் வாங்க. சரி, நாம கத்துக்கிட்டதையெல்லாம் வச்சு இப்போ ஒரு கணக்க தீர்க்கலாம். sin inverse ஆஃப் 1/√2 ஓட முதன்மை மதிப்பு என்ன? அதாவது சிம்பிளா சொன்னா எந்த கோணத்தோட சைன் மதிப்பு 1/√2ன்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு கண்டிஷனோட. இதோ படிப்படியா பார்க்கலாம். முதல்ல நாம தேடுற கோணத்தை yன்னு வச்சுக்கலாம். அப்போ sin ஆஃப் y மதிப்பு 1/√2வா இருக்கணும். ரெண்டாவது, அந்த கண்டிஷன் sin -1 சார்போட அதிகாரப்பூர்வ வீச்சகம் -π/2 to π/2 அப்படிங்கறத நாம மறக்கக்கூடாது. இப்போ கேளுங்க, இந்த எல்லைக்குள்ள எந்த கோணத்தோட சைன் மதிப்பு 1/√2? ஆமா, அது π/4. அந்த π/4 நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறதால அதுதான் சரியான முதன்மை மதிப்பு. ஆக முதன்மை மதிப்புனா என்ன? எண்ணிலடங்காத பதில்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சார்புக்காக வரையறுக்கப்பட்ட வீச்சகத்திற்குள்ள வர்ற அந்த ஒரே ஒரு தனித்துவமான பதிலுக்கு பேர் தான் முதன்மை மதிப்பு. சிம்பிளா சொன்னா இதுதான் அந்த கணக்கோட அதிகாரப்பூர்வமான பதில். நாம ஏன் இதெல்லாம் கத்துக்கிறோம்? ஏன்னா இது வெறும் கணக்கு புத்தகத்தோட நிக்கிற விஷயம் இல்ல. ஒரு ராக்கெட் எந்த கோணத்துல போகணும்னு கணிக்கிறதுல இருந்து வீடியோ கேம்ஸ்ல ஒரு பொருள் எப்படி நகரணும்னு டிசைன் பண்றது வரைக்கும் தெரியாத கோணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் இந்த நேர்மாறு சார்புகள் தான் ஹீரோவா இருக்கு. இப்போ உங்க கையில ஒரு புது சக்தி இருக்கு. ஒரு மதிப்பிலிருந்து அது உருவான கோணத்தையே கண்டுபிடிக்கிற சக்தி. இந்த திறனை வச்சு நாம இன்னும் என்னவெல்லாம் சாதிக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.